இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் 1/3/2026 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:28 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 7:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் இன்று பூசம் நட்சத்திரம் காலை 8:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். கூலிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:53 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். பணத்தை திறமையுடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில்ல உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. பாசத்தோடு குழந்தைகள் இடத்துல நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். மனதுல உற்சாகமும் இருக்கும். இன்று சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறும். விடாமுயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பகுதி நேர வேலையின் மூலமாக லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிது போராட்டத்திற்கு பின்னரே வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சில சிக்கல்கள்ல இருந்து நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். நண்பர்களை பற்றிய புரிதல்களும் இருக்கும். வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும்.
என்று தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய மனநிலையில மகிழ்ச்சியும் இருக்கும். உங்களுடைய நோக்கங்களும் நிறைவேறும். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் காணப்படுகின்ற உறுதியின் காரணமாக வேலைகள்ல முன்னிலையை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசி அவர்களையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சொந்த செலவுகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேன்மையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையோடு எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு சிறப்பும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் இன்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவும் இருக்கும். பயணங்களின் பொழுது அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குடும்பத்தினருக்கிட்ட அக்கறையாகவும் அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வீட்டுல நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சிகளை பற்றி திட்டமிடுதல்களும் நடைபெறலாம். குடும்பத்தினருடன் இதை பற்றி விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்ப தேவைகளுக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய கூட்டு முயற்சிகளுக்கான நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். ஆரோக்கியத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று கல்வியில சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களின் மூலமாக சேமிப்புகளும் குறையலாம். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில திடீர் பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. இன்று பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் குறையும். இன்று கோயில்களுக்கு சென்று தரிசனங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதே சமயத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். காரணமே இல்லாமல் யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை முறையாக திட்டமிட்டு செய்தாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சின்ன சின்ன அசௌகரியங்களும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. மிதமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். எதிரிகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தங்க செய்யும். மற்றவர்களினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமுடன் வேலைகள் பார்ப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். மற்றவர்களுக்காக நீங்க கருணை காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான உதவிகளையும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். தந்தை பற்றிய புரிதல்களும் மேம்படும். கௌரவ பதவிகளின் மூலமாக செல்வாக்கும் அதிகரிக்கும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசூரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக உதவிகளையும் செய்து அதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன குழப்பத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு வெறுமையான உணர்வுடனும் இருப்பீங்க. மனதில் அமைதியின்மை போன்ற போக்குடனும் இருப்பீங்க. இதனால முடிவெடுக்கும் திறமை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையற்ற சிக்கல்களையும் ஏற்படுத்தியும் விடலாம். உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. இன்று மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம்.
சில நல்ல செய்திகளும் தேடியும் வரலாம். எதிலும் அவசரத்தை காட்டாமல் முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொல்லை தருகின்ற விமர்சனங்களை நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினர் அன்போடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்குங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்க வேண்டியதும் இருக்கும். பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. நீண்ட காலம் முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் நல்ல முறையில முடிக்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய அதிகாரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக கருத்து வேறுபாடாக இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். பாகப் பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். உங்களுடைய வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இணைய வழியில வருமானமும் இருக்கும். இன்று புதிய மனை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நிறைவாக உணரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பணியில மும்முரமாகவும் ஈடுபடவும் செய்வீங்க. பணிகளை திறம்பட மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல என்ற முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சுதந்திரமாகவும் உணர்வீங்க. இன்று நகை ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மேன்மையான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலையிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி வைக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே அக்கறையோடு தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க.
மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வணிகம் தொடர்பாக சின்ன சின்ன கவலைகளும் தொந்தரவுகளும் ஏற்படலாம். வேலையில நீண்ட காலமாக இருந்து வந்த பொறுப்புகளை இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை வியாபாரம் தொடர்பாக சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வணிக கூட்டாளிகள் இடத்துல கவனமாகவும் இருங்க. நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற பக்குவத்துடனும் இருப்பீங்க. தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கற்பனைகள் கலந்த உணர்வுகளும் ஏற்படலாம். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வழக்குகள்ல நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. விஷயங்களை நன்றாக புரிந்தும் கொள்வீங்க. குறுகிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மாற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். அனைவரிடத்திலுமே இன்று பாசத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிறிதளவு முயற்சிகள் செய்தாலுமே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மேன்மையான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்ப்புகளும் இருக்கும். விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழிலுக்கு தேவையான வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது இடையூறுகள் இருந்தாலுமே அதனை கண்ணும் கருத்துமாக கையாளவும் செய்வீங்க. வீட்டுல மனைவியின் இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. சிலருக்கு புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பணப்புழக்கமும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியினால அதனை எல்லாமே முடித்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று
மற்றவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி, பேச்சுக்களிலும் சரி கவனமாகவும் இருங்க. தேவையில்லாத ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மனதுல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக நல்ல ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்துடன் எதையும் மேற்கொள்வதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் நிதி ஆவணங்கள்ல கையெழுத்திடுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. மனதுல பலதரப்பட்ட சிந்தனைகளும் ஏற்படலாம். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய நண்பர்களிடத்துல மறைமுகமான தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணிய பணிகளை நிறைவேற்றுவதில் தாமதங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். முக்கிய பிரமுகர்களுடைய உதவியினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறிய முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று மிகுந்த நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பணி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான சந்திப்புகள்ல உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களினால் ஏற்றுக்கொள்ளவும் படும். சக பணியாளர்கள் இடத்துல ஆச்சரியங்களும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் சீரான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால ஆதாயமும் இருக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமைகளை மீட்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகான்களுடைய தரிசனங்களும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு பய உணர்வுகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சமூக பணிகள் மற்றும் தொழில்துறைகள் தொடர்பாக சில எதிரிகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழில புதிய எதிரிகளும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நேர மேலாண்மையுடனும் இருப்பீங்க. காதல் விஷயத்துல மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. மனதில இருந்து வந்த கருத்துக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6,
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. என்று உங்களுடைய மன அழுத்தங்களும் குறையும். திரைப்படங்கள் பார்ப்பது, இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவுல அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதி நிலைமை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. என்று பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு பய உணர்வுடனும் கவலைகளுடனும் இருப்பீங்க. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்று பெரிய சிக்கல்கள் என்று எதுவும் இருக்காது. இது தொடர்பாக நிதானமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவியின் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் சற்று சவாலாகவும் இருக்கும். அக்கறை இல்லாமல் வேலைகள் பார்க்கவும் வேண்டாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. நன்றி மறந்த சொந்தங்களை பற்றி இப்பொழுது கவலைப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத விதமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை அல்லது வணிகம் தொடர்பாக மன அழுத்தங்களும் ஏற்படலாம். ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருந்தாலும் புதிய திட்டங்கள் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுத்தரும். பணியிடத்துல மேலதிகாரிகள் இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களை உற்சாகப்படுத்துகின்ற விஷயத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும். தாய்மாமனுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய மனநிலையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். பணி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். விலகி இருந்தவர்களும் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபமும் இருக்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று சுமாரான நாள் என்றும் கூறலாங்க.
சுறுசுறுப்பாக இருப்பதும் நல்லது. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். தடைகளையும் தாண்டி வர வேண்டியதும் இருக்கும். சக பணியாளர்களுடன் இருந்து வந்த தொடர்பாடல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்து அவர்களிடத்துல நட்பையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். இது சமாளிக்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில நன்மைகளும் தேடியும் வரலாம். எதிலும் அவசரத்தை காட்டாமல் இருப்பதும் நல்லது. சில தொல்லைகளிலும் விமர்சனங்களிலும் இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். ஆனாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினர்கிட்ட அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். தொழில் சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் உண்டாகும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் இருப்பதும் நல்லது. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கற்பனை தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். போட்டிகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 8:53 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்கள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலமாக கூடுதலான நன்மைகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நினைவுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக கடந்து செல்வதும் நல்லது. வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகள் அதிகரித்தாலும் வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும்.
என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். மளமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வந்து வெற்றியும் பெற்று விடுவீங்க. சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை நாடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல பணிகள் அதிகரித்தாலும் சோர்வில்லாமல் வேலைகளை செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபமும் இருக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலுமே சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கற்பனை தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். போட்டிகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உழைப்பும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு என்று சில செயல்களை அமைத்துக் கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறைகளை பழகவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கைக்கு வந்து சேரும். பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். இதனை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்திலையும் சரி, குழந்தைகள் இடத்திலையும் சரி பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பு குறையாமல் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனம் விட்டு பேசி குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுமான வரை வீண் செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியிடங்கள்ல உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சொத்து பிரிவினை தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று கழுத்து வலி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் குறையும். உத்தியோக பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். நட்பான அணுகுமுறையுடன் மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்களுடைய பணியாற்றுகின்ற முறையில சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதற்கு ஏற்றாற் போல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவும் காணப்படும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. தொழில்ல இருந்து வந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். விமர்சனங்களும் நீங்கும். சிலருக்கு சிறிய அளவுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்று வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வங்கி வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருங்கிய உறவினர்கள் இடத்துல அனுசரணையாகவும் இருங்க. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சில தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதே நல்லது. வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். விற்பனை சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். இன்று பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினாலும் மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.